அமைச்சர் துரைமுருகனுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கும் ஏற்பட்ட அடிதடி உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள் என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தற்போது தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. ஸோ அப்படி துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அப்படி என்னதான் பிரச்சனை என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் ரொம்ப நாளாகவே திமுக பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இந்த லஞ்சம் வழங்குவதில் மிகப்பெரிய அளவு மோசடி துரைமுருகன் அவர்கள் செய்திருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட மணல் குவாரிகள் மட்டுமே 60,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருந்த நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகிகள் தான் துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஒரு விஷயமே இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. அதனை தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை யார் யாரெல்லாம் தேடிட்டு இருந்தாங்களோ மணல் குவாரியில் யார் ஊழல் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கு, இதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் ஒரு புரியாத புதிராகவே இருந்துட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து தான் துரைமுருகன் அவர்கள் தான் அந்த புரியாத புதிர். ஸோ இதுக்கெல்லாம் எட்டு அவர் தான் அப்படின்ற ஒரு முக்கிய தகவல் வெளியானது. எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி அவர்கள் துரைமுருகன் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு, எந்தெந்த ஆண்டுகளில் மணல் குவாரிகளில் எவ்வளவு கான்ட்ராக்ட் போட்டு எவ்வளவு கோடிகள் கொள்ளை அடிச்சிருக்காரு என்பதை பற்றி முழுவதுமாக ஒரு வீடியோ பதிவில் போட்டிருந்தாரு. அதுதான் ரொம்பவே வைரலாக போட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து தான் மணல் குவாரியில் இன்னும் அதிகமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதற்கு ஒரு இதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை அமைச்சர் துரைமுருகனின் உதவியாளர் அவர்களை கைப்பற்றப்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி ஊழல் பண்ணியிருக்கார் என்பதற்கான ஒரு முக்கிய எவிடன்ஸ் எல்லாமே வாக்குமூலமாக அவர் அமலாக்கத்துறைக்கு கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் தான் துரைமுருகன் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும், அதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன நடத்தணும் என்பதை முழுவதுமாக பட்டியலிட்டு முதல் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு தற்பொழுது வெளிநாடு சென்று இருக்கும் நிலையில் திமுகவை தற்பொழுது உதய ஸ்டாலின் அவர்கள் தான் வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்து துணை முதலமைச்சராக உதய ஸ்டாலின் அவர் தான் ஆவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் கடைசி நேரத்தில் முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, துணை முதலமைச்சர் பதவி எல்லாம் உதய ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க போவதில்லை. அவர் இப்போதைக்கு வரைக்கும் அவர் எந்த தகுதியும் இல்லாத காரணத்தினால் அவருக்கு அமைச்சர் பதவியில் மட்டுமே இருக்கட்டும். ஃபியூச்சரில் அவர் என்னன்றதை பார்த்துட்டு தான் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதா இல்லை என்பதை நான் முடிவு செய்வேன் என அதிரடியாக முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலுமே அமலாக்கத்துறை இப்போ துரைமுருகன் அவர்கள் டார்கெட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இப்போ பக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குச்சுன்னா திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் இஞ்சிபியாக எடுத்தானா அப்போ தான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வலிமை மிக குறைவும் அப்படின்றதுக்காகவே அமலாக்கத்துறை தற்பொழுது மற்ற அமைச்சர்களை டார்கெட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கலெக்ட் பண்ணி அதை வச்சு தான் அவங்களை எல்லாரையும் தூக்கணுன்றதுக்காகவே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவு சர்ச்சை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.